வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் புர்ஜி, அதாவது பன்னீர் பொடி மாஸ். தேவையான பொருள்: பன்னீர் 100 கிராம், ஜீரகம், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி இலை. செய்முறை: 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறோம். அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணணும். கிரேட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், அது நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், சாப் பண்ணி வச்ச ஆனியன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேருக்கு நம்ம செய்கிறோன்றதை பார்த்து நீங்கள் இதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு அகைன் கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். அம்பட்டு தாங்க, நீங்கள் எதிர்பார்த்த பன்னீர் புர்ஜி ரெடி. இதை நீங்களும் சப்பாத்தி, ரொட்டி, ஃபுல்கா, நான், பட்டர் நான் இதுக்கெலாம் கூட வச்சு இது சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.